ஸோ ஹலோ கைஸ், பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது போன வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நாம் வந்து ஐடிசி கிரெடிட்டில் ஹாஃப் சாப்டர்ஸை முடிச்சிட்டோம். பேலன்ஸ் ஹாஃப் சாப்டரில் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அதாவது செக்ஷன் 41 பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து கண்டினியூட்டியில் 37 ரூல் ஏ பார்த்தோம், அதாவது ரூல் 37A பார்த்தோம். அதுக்கப்புறம் 49 பார்த்தோம். அதுக்கப்புறம் செக்ஷன் 16 பார்த்தோம், செக்ஷன் 17 பார்த்தோம். அதுக்கப்புறம் செக்ஷன் 18 பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த 1 2 3 4 இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. 18 மட்டும் இந்த வீடியோவில், அதாவது இந்த இதில் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கு ப்ளஸ் 1 சர்க்குலர் இருக்குது. ஓகேவா? இது மட்டும் பார்த்தோம்னா இந்த இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், செக்ஷன் 18 பார்க்க போகிறோம். ஓகேவா? செக்ஷன் 18 என்னென்னா, அதாவது பேசிக்காக செக்ஷன் 18 என்னென்னா அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ். நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி எங்கே பார்த்தோம், செக்ஷன் 41 பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னென்னா 18. ஓகேவா? 18 சப்செக்ஷன் 1 எதை பற்றி பேசுதுன்னா, அதாவது நம்ம ஐடிசி வந்து க்ளோசிங் ஸ்டாக்கில் எப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது எப்போ வந்து அவைல் பண்ண முடியும் அப்படின்னு பற்றி பேசுகிறது தான் இந்த செக்ஷன். ஓகேவா? 18 சப்செக்ஷன் 1 எதை பற்றி பேசுது, அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கில் எப்போ நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? கேஸ் நம்பர் 1, அதாவது ஒரு 6, இதில் ஒரு 3, இதில் ஒரு 4, அதுக்கப்புறம் அதில் 1. ஓகேவா? அப்போ மொத்தமாக 7 கேசஸில் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? லெட்ஸ் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஓகேவா? ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் த்ரெஷோல்ட் லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? இந்த டைம்லேருந்து நான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஓகேவா? அதாவது ஜிஎஸ்டி நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் நான் ஜிஎஸ்டி அதாவது அந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ளே, ஓகேவா, இங்கே வித்தின் 30 டேஸ்க்குள்ளே, ஓகேவா, வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நான் வந்து ஜிஎஸ்டி ஐடிசி 01 அப்படிங்கிற ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணணும். ஓகேவா? அதாவது என்ன எதனாலனா நம்ம ஐடிசி கிரெடிட் வந்து அவைல் பண்ணுறக்காக. ஓகேவா? அப்போது நம்ம எப்போ வந்து லைபிள் டு ரெஜிஸ்டர்னு அந்த பொசிஷனுக்கு வர்றோமோ அதிலிருந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி ஐடிசி 1ங்கிற ஃபார்மை நம்ம ஃபைல் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் ஃபைல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஒன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஐடிசி கிளைம் பண்ணலாம். எதை வச்சு கிளைம் பண்ணலாம், எதை பேஸ் பண்ணி கிளைம் பண்ணலான்னா, நம்ம இங்கே வந்து லைபிள் டு ரெஜிஸ்டர்னு வந்துச்சா, லைபிள் டு ரெஜிஸ்டர்னு வந்துச்சா, எக்ஸாக்டாக அந்த டேக்கு பிஃபோர் டே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 31 அக்டோபர் வந்து நான் லைபிள் டு ரெஜிஸ்டர்னா அதுக்கு எக்ஸாக்டாக பிஃபோர் டே என்ன, இமீடியட்லி ப்ரிசீடிங் டே என்ன, 30th அக்டோபரா, அந்த 30th அக்டோபரோட க்ளோசிங் ஸ்டாக்கு வந்து நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த க்ளோசிங் ஸ்டாக் என்னென்னா இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா, இந்த க்ளோசிங் ஸ்டாக்கில் பேசிக்காக ஒரு ரா மெட்டீரியல் இருக்குமா, அந்த ரா மெட்டீரியல் நம்ம காஸ்டிங்கில் என்னென்னு சொல்லுவோம், இன்புட்னு கூட சொல்லுவோமா. அப்போது இது இருக்குது. ஓகேவா? அப்புறம் என்னென்ன ஸ்டாக் இருக்கும், டபிள்யூஐபி ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குமா. அப்போது டபிள்யூஐபியில் ஒரு இன்புட் இருக்குமா, அதாவது ரா மெட்டீரியல் இருக்கும்ல. அப்போது ஃபினிஷ் குட்ஸ்லேயே ஒரு ரா மெட்டீரியல் இருக்கலாம். இந்த இன்புட்டு, இந்த 3 இன்புட்டுக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம்ல, அந்த ஜிஎஸ்டி பெய்டை வச்சு அந்த பேசிஸை வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா ஐடிசி கிரெடிட் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது லைபிள் டு ரெஜிஸ்டருக்கு இமீடியட்லி ப்ரிசீடிங் டே வந்து இருக்க ஒரு க்ளோசிங் ஸ்டாக்கை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடிசி கிளைம் பண்ண முடியும், ப்ரொவைடட் அந்த க்ளோசிங் ஸ்டாக்கில் இருக்கிற இன்புட்ஸ் மட்டும்தான். இன்புட்ஸ்னால் யூஸ்வலாக இருக்கிற இன்புட்ஸு, அப்புறம் டபிள்யூஐபியில் இருக்கிற இன்புட்ஸு, அப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸில் இருக்கிற இன்புட்ஸ். ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம். அந்த ஜிஎஸ்டி பே பண்ணதை நம்மளால் ஐடிசி கிரெடிட்டை அவைல் பண்ண முடியும். ஓகேவா? எப்போது நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஜிஎஸ்டியில் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம். ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட் நம்ம ரிசீவ் பண்ணதுக்கப்புறம். இது வந்து கேஸ் நம்பர் 1. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இங்கே அவன் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணலை. ஓகேவா? ப்ரீவியஸாக அவன் ரெஜிஸ்டர் பண்ணலை, இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறான். இந்த செக்ஷன் 18 பொறுத்தளவுக்கு 2 திங்ஸ் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஒன்று என்னென்னா, அவன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா இல்லையா, இல்லை இப்போ தான் பண்ணுறானா, இதை ஃபஸ்ட் பாருங்கள். ஓகேவா? பிகாஸ் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 ஏ பி இது வந்து என்னென்னா செக்ஷன்
இது வந்து கேஸ் 1ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. ஓகேவா, செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏவும் கிளாஸ் பியும் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டான், இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறான். ஓகேவா, அந்த மாதிரி கேஸில் எப்படின்னு பார்ப்போம். இது செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி கிளாஸ் டி அதெல்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ட்ரு ஆகும். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு அவன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறத வந்து கிளியராக இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி. 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி எதை பற்றி பேசுதுன்னா சேம் அதே திங் தான். அங்கே வந்து என்ன ஆச்சு, நம்ம வந்து லைபிள் டு ரெஜிஸ்டர்னு வந்துச்சு, அதாவது த்ரெஷோல்ட் லிமிட்டை கிராஸ் பண்ணி போச்சு, அதனால் நம்ம கண்டிப்பாக பே பண்ணணும், அதாவது ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த கேஸில் என்னென்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது பாட்டுக்கு நல்லா போயிட்டுருக்கு, நம்மளே வாலண்டியராக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பண்ணலாமான்னா பண்ணலாம், இட்ஸ் அப் டு அஸ் டு ரெஜிஸ்டர். ஓகேவா, பண்ணலான்னா பண்ணலாம். ஓகேவா, சப்போஸ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி கேஸில் நம்மளால் அந்த இன்புட்ஸ், அந்த 3 விதமான இன்புட்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனால நம்மளுக்கு அதாவது அதில் நம்மளால் ஐடிசி கிரெடிட் எடுக்க முடியுமோ ஜிஎஸ்டி பே பண்ணதுக்குன்னா அப்சல்யூட்டாக. ஓகேவா, அதாவது எப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த டேக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிசீடிங் இமீடியட்லி ப்ரிசீடிங் டேயில் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கில் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா, அப்போது 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது அதில் வந்து லைபிள் டு ரெஜிஸ்டர். ஓகேவா, த்ரெஷோல்ட் லிமிட்டை கிராஸ் ஆகுது, இங்கே வந்து வாலண்டியராக பண்ணுறான். ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்லி இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் தான் பார்த்துருக்கோம் இங்கே. அதாவது 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ கிளாஸ் பியில் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீஸ், அதாவது அந்த 3 விதமான இன்புட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இனி வர போகிறதுல ப்ளஸ் கேபிட்டல் குட்ஸ் பார்ப்போம், இதெல்லாம் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, நான் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறேன். 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி எதை பற்றி பேசுதுன்னா, அதாவது ஒரு காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கான். காம்போசிஷன் ஸ்கீம்னா என்னென்னா அது தனியாக அதுக்கான எலாபரேட் வீடியோ போடுறேன். காம்போசிஷன் ஸ்கீமில் என்னென்னா பேசிக்காக வந்து அந்த டேக்ஸ் பே பண்ணுறவர் வந்து பார்த்தோம்னா கஸ்டமர்ஸ் கிட்ட அவர் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது. யூஸ்வலாக அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் அவருக்கு பே பண்ணுறது. பட் ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, அவரே தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து அப்கமிங் டேஸில் நான் போடுறேன். ஓகேவா, அப்போது காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து நார்மல் ஸ்கீமுக்கு வர்றாரு. ஓகேவா, இது வந்து கேஸ் நம்பர் சினா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கிளாஸ் சின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸம்ப்டட் சப்ளை டாக்ஸபிள் சப்ளை இல்லை. ஓகேவா, ஃபஸ்ட்டு 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி எதை பற்றி பேசுகிறதுனா, அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் முடிவு வந்து பார்த்தோன்னா காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்காங்க, இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தோன்னா எதுக்கு மாறாங்க, டாக்ஸபிள் சப்ளைக்கு மாறாங்க. ஓகேவா, அதாவது நார்மல் ஸ்கீமுக்கு போகிறாங்க. ஓகேவா, நார்மல் ஸ்கீமுக்கு போகிறாங்க. அப்போது இந்த மாதிரி கேஸில் இந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இமீடியட்லி ப்ரீசீடிங் டே இருக்குல்ல, இதில் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குமா, அதில் ஐடிசி கிளைம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பண்ண முடியும். அப்போது அதாவது ஸ்கீம் வைஸாக, ஆக்சுவலாக ஸ்கீம் வைஸாக மாறினா 2 இதில் நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியும். அதாவது அந்த இன்புட்ஸ் 3 விதமான இன்புட்ஸ் பார்த்தோமா, அதாவது இன்புட்டு, அதுக்கப்புறம் டபிள்யூஐபியில் க்ளோசிங் ஸ்டாக்கில் 3 விதமான இன்புட்ஸ் பார்த்தோம். இது கூட இன்னொன்று ஆட் பண்ணிக்கணும், அதாவது இதுவும் கிளைம் பண்ண முடியும், இதுவும் கிளைம் பண்ண முடியும். இது என்னென்னா கேபிட்டல் குட்ஸ். ஓகேவா, இதில் அந்த கேபிட்டல் குட்ஸில் எப்படி கிளைம் பண்ண முடியும்னா ஆக்சுவல் ஐடிசி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா, நம்மளால் டோட்டலாக எவ்வளோ ஐடிசி அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும்னு பார்க்கணும். அதிலிருந்து 5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேராஃப், ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேராஃப் அப்படின்னு என்னென்னா பேசிக்காக ஒரு ஐடிசி அமௌண்ட் கொஷினில் இருக்கும். அதாவது இன்வெர்ட் சப்ளை நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 18% ஜிஎஸ்டி. இப்போ 1 lakh நம்ம பண்ணியிருக்கேன், அதுக்கு 18% ஜிஎஸ்டின்னு பார்த்தோன்னா 18,000. ஓகேவா, இது வந்து இந்த ஐடிசி கிரெடிட் அமௌண்ட். ஓகேவா, இந்த 5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேர் ஆஃப் அப்படின்னு என்னென்னா, அது வருஷத்தில் 4 குவார்ட்டர் இருக்குமா, அது 3 months, ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே ஜூனு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஓகேவா, அப்போது 3 months இருந்துச்சுன்னா ஒரு குவார்ட்டர், அப்போது 5% யூஸ் பண்ணணும். ஓகேவா, திருப்பி 3 months இருந்துச்சுன்னா 5%, இல்லை 1 month, அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டரில் 1 month இருந்தாலும் சரி, இல்லை 2 days இருந்தாலும் சரி, 1 day இருந்தாலும் சரி, அது 1 quarter நம்ம அஷ்யூம் பண்ணி போடணும். ஓகேவா, அப்போது 5%. ஓகேவா, அப்போது 100 divided by 5 போட்டோம்னா 20 quarters வந்துருச்சுன்னா, once the quarter reaches 20, in that cases அந்த கேபிட்டல் குட்ஸ் நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா 20 quarter வருதுன்னு வைங்க, 20 into 5 எவ்வளோ, 20 into 5 100. அப்போது
100 அதாவது ஒரு குவார்ட்டருக்கு 5%, ஓகேவா? அப்போது 20 குவார்ட்டருக்கு 100%. ஒன்ஸ் இந்த பர்சன்டேஜ் வந்து 100 ஆயிடுச்சுன்னா 100/100% எவ்வளோ? 0. அப்போது இது வந்து பார்த்தோம்னா 20 குவார்ட்டர்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா, ஓகேவா? ஒன்ஸ் இது வந்து 20 குவார்ட்டர்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம கேபிட்டல் குட்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ யூஸ்வலாக என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஐடிசியிலேருந்து 5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேராஃப். அந்த பார்ட் தேராஃப்க்கு நான் இங்கே எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன், ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள், 5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேராஃப், ஓகேவா? இதை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் வர அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆல்ரெடி நான் இங்கே ஒரு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏலையும் கிளாஸ் பிலையும் அவன் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்க மாட்டான். இப்போ தான் அவன் ரெஜிஸ்டர் பண்ணுறான், ஓகேவா? பட் இன் ஆல் அதர் கேசஸ், இன் அப்கமிங் கேசஸ்லையும் அந்த கிளாஸ் சிலேருந்து பார்த்தோன்னா அவன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே இதுதான், ஓகேவா? சேம் இதுதான். அதாவது காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து நார்மல் ஸ்கீமுக்கு மாறுறான். இங்கே இன்னும் அடிஷனாக ஒன்று மட்டும் ஆட் ஆகுது. என்னென்னா எக்ஸம்டட் கூட்ஸ்லேருந்து டேக்ஸபிள் கூட்ஸுக்கு மாறுறான், ஓகேவா? அதே இதுதான், ஓகேவா? அதே இதுதான், ட்ரீட்மெண்ட்லாம் மாறாது. ஜஸ்ட் என்ன ஆட் ஆகுதுன்னா இந்த எக்ஸம்டட் சப்ளைலேருந்து டேக்ஸபிள் சப்ளைக்கு வருது, ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து இது இல்லாமல் பார்த்தோம்னா என்னது, நமக்கு 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி, இதோட பார்த்தோன்னா 18 சப்செக்ஷன் கிளாஸ் டி. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. 18 சப்செக்ஷன் 1 சியில் பார்த்தா அதே இதுதான், ஓகேவா? ஜஸ்ட் இந்த எக்ஸம்டட் சப்ளைவும் டேக்ஸபிள் சப்ளைவும் மட்டும் ஆட் ஆகுது, மற்றபடி எல்லாமே சேம் தான், ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1, இது அதாவது சப்செக்ஷன் 6. இது ஒரு ஈஸியான செக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன், ஓகேவா? செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6 இது என்னென்னா, யூஸ்வலாக ஒரு கேபிட்டல் குட்ஸ் நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேபிட்டல் குட்ஸ் நம்ம வாங்குகிறோம், ஓகேவா? கேபிட்டல் குட்ஸ் வாங்குகிறோம், அதில் ஐடிசி நம்ம அவைல் பண்ணிட்டோம், ஓகேவா? அந்த ஐடிசி அவைல் பண்ணதுக்கப்புறம் அந்த குட்ஸை நம்ம சோல்வ் பண்ணுறோம், ஓகேவா? அதுதான் இதோட கேஸ், ஓகேவா? அப்போது இது ஆக்சுவலாக சப்ளைவா இல்லையா? ஆக்சுவலாக வந்து இது சப்ளைவா இல்லையா? 1 செகண்ட் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க, சப்ளைவா இல்லையா? இப்போ நானே சொல்கிறேன், அது வந்து ஆக்சுவலாக சப்ளை. எப்படி சொல்கிறேன்னா, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி என்ன சொல்லுது, எனி சப்ளை வித்தவுட் கன்சிடரேஷன்னாலும் டீம்டு டு பி ஆஸ் சப்ளையா. அப்போது அதில் நம்ம 4 இது பார்த்தோமா, ட்ரிப் பார்த்தோமா. டி வந்து என்னது, டிஸ்போசல் ஆஃப் அசட் ஆஃப்டர் டேக்கிங் ஐடிசின்னு பார்த்தோமா. அப்போது இதே மாதிரி டிஸ்போசல் ஆஃப் அசட்டாக இது என்னது, ஒரு அசட்டாக ஐடிசி எடுத்துட்டோமா, இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸா. அப்போது இது வந்து சப்ளை, ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6 எதை பற்றி பேசுது, ஒரு கேபிட்டல் குட்ஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் ஆஃப்டர் டேக்கிங் ஐடிசி. அந்த மாதிரி கேஸில் நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா, ஓகேவா? அந்த மாதிரி கேஸில் ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா, அதாவது செக்ஷன் 18 ஃபுல்லாகவே எந்த ஒரு கேஸ் சினாரியோவாக இருந்தாலும் ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா முடியாதா, இதுதான் கேள்வி, ஓகேவா? அப்போது செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 6 செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6 இது கிளாஸில் இல்லை, செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6 இதில் ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா? முடியும். அதே கேபிட்டல் குட்ஸ் ப்ரொவிஷனே தான், ஓகேவா? கேபிட்டல் குட்ஸ் ப்ரொவிஷனே தான். கேபிட்டல் குட்ஸுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஐடிசி minus 5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேராஃப்னு பார்த்தோமா. சேம் இதே ப்ரொவிஷன் தான். இது கூட ஒரு அடிஷனாக ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணணும். என்னென்னா ஆர், ஓகேவா, ஜிஎஸ்டி பெய்ட் ஆன் சச் கேபிட்டல் குட்ஸ், ஓகேவா? அதாவது யூஸ்வலாக இருந்த ப்ரொவிஷன் அதே ப்ரொவிஷன் தான். இது கூட இந்த ப்ரொவிஷன், அதாவது 18 சப்செக்ஷன் 6. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 18 சப்செக்ஷன் 4 ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் 25 சப்செக்ஷன் 9. இதுக்கெல்லாம் இந்த இது வந்து வரும், ஓகேவா? இதே மாதிரி இதே இதுதான் வரும், ஓகேவா? கேபிட்டல் குட்ஸ்க்கு இதே இதுதான் வரும். அப்போது ஜிஎஸ்டி பெய்ட் ஆன் சச் குட்ஸ் மட்டும் இங்கே ஆட் ஆகுது, ஓகேவா? இந்த ரெண்டை கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர், ஓகேவா? விச் எவர் இஸ் ஹையர் வந்து நம்ம வந்து இதாக எடுத்துக்கலாம், ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? யூஸ்வலாக எல்லா குட்ஸ், அதாவது எல்லா கேபிட்டல் குட்ஸ்க்கும். இதே இன்கேஸ் ஆஃப் மோல்டிங்கு அதுக்கப்புறம் ரீஃபேக்ஷனரி பிரிக்ஸு, ஜிக்ஸு இந்த மாதிரி கேஸஸாக இருந்துச்சுன்னா
நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகாது. அதாவது அந்த ஐடிசியிலேருந்து அந்த 5% ஆஃப் ஈச் குவார்டர் பார்ட் தேர் ஆஃப் அந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகாது. செகண்ட் கண்டிஷனை மட்டும் நம்ம டேரெக்டாக எடுத்துப்போம். அதாவது யூஸ்வலாக ஜிஎஸ்டி பெய்ட் அண்ட் சச் குட்ஸ்னு என்னென்னா, அதாவது அந்த சேல் வேல்யூ இருக்குல்ல, சேல் வேல்யூ இன்டூ அந்த கிவன் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான்ல ஜிஎஸ்டி பர்சன்டேஜ், அதை அப்ளிகபிள் பண்ணால் போதும். ஓகேவா? இதுதான் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 18 சப்செக்ஷன் 3. ஓகேவா? 18 சப்செக்ஷன் 3 என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி. ஓகேவா? நம்ம ஒரு ஐடிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு பற்றி பேசுகிறது தான் இந்த செக்ஷன். ஓகேவா? அப்போது 18.3 பற்றி பார்ப்போமா? 18.3 என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி. ஓகேவா? அப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசின்னு என்னென்னா அமல்கமேஷன் இன் நேச்சர் ஆஃப் மெர்ஜர். ஓகேவா? யூஸ்வலாக எல்லா லைபிலிட்டிஸும் எல்லா அசட்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா இது என்னது, அந்த ஒரு 5 கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த 5 கண்டிஷன்ஸ் நம்ம அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம்ல, அந்த 5 கண்டிஷன்ஸ் மூலமாக அமல்கமேஷன் இன் நேச்சர் ஆஃப் மர்ஜர் அந்த மாதிரி கேஸில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அந்த மாதிரி கேஸில் அந்த பிஸ்னஸில் இருக்கிற அன்யூட்டிலைஸ்டு ஐடிசியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரொவைடட் அவங்க என்ன ஃபார்ம் வந்து இது பண்ணோன்னா, அதாவது இந்த இதுக்கு ஃபார்ம் வந்து எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. ஓகேவா? இதே இன்கேஸ் ஆஃப் டீமெர்ஜர். ஓகேவா? அதாவது மெர்ஜர்னால் என்னென்னு பார்த்தோம். மெர்ஜர்னால் என்ன, அதாவது 2 கம்பெனி இருக்குது, இப்போ ஏ இருக்குது பி இருக்குது, இந்த ரெண்டும் சேர்ந்து ஏபியாக மாறுது. ஓகே. இதே டீமெர்ஜர்னு என்ன, அப்படியே உல்ட்டானா எப்படி, அதாவது ஏபியாக இருக்குது ஏபின்னு மாறுது. ஓகேவா? இந்த இன்கேஸ் ஆஃப் டீமெர்ஜராக இருக்குன்னா அந்த மாதிரி கேஸில் நம்ம எப்படி ஐடிசி ப்ரொபோஷனாக அவங்களுக்கு வந்து கொடுப்போம். இதே இதாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற ஐடிசி இதுக்கு போகுது, இதில் இருக்கிற ஐடிசி போகுதுன்னு நமக்கு தெரியும். இதே ஏபியில் நமக்கு தெரியாது, எது ஏக்கு சம்மந்தது எதுக்கு பிக்கு சம்மந்தம்னு தெரியாது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன ப்ரொபோஷனில் வந்து நம்ம இது ரெண்டுக்கும் அலோகேட் பண்ணுறோன்னா இந்த ப்ரொபோஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் ரேஷியோ, அதாவது அசெட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஏல எவ்வளோ அசெட் இருக்குது, பியில் எவ்வளோ அசெட் இருக்குது, அதுக்கான அந்த ப்ரொபோஷனில் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஐடிசியை நம்ம வந்து பார்த்தோன்னா அலோகேட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம டீமர்ஜர், அது இங்கே நல்லா இது பண்ணியிருக்க பாருங்கள் கண்டிஷன்ஸ்னு. ஓகேவா? அப்போது நம்ம வந்து எப்படி வந்து அந்த இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் அசெட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரெண்டு பீப்புள்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ட்ரான்ஸ்ஃபரி. ஓகேவா? அந்த மாதிரி கேசஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ட்ரான்ஸ்ஃபரி 2 பேருமே சேம் ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர், ஓகேவா, நான் வந்து சென்ட் பண்ணுறவன், ரிசீவ் பண்ணுறவன் வந்து ட்ரான்ஸ்ஃபரியா. அந்த மாதிரி கேஸில் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அவன் வந்து தமிழ்நாடுல ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அந்த மாதிரி கேஸில் அந்த பிஸ்னஸ் அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவனால் ஐடிசி கிரெடிட் என்ஜாய் பண்ண முடியாது. சப்போஸ் அவன் வந்து பார்த்தோன்னா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான், அதாவது நான் தமிழ்நாடு, அதாவது ட்ரான்ஸ்ஃபராக நான் ட்ரான்ஸ்ஃபரி இன்னொருத்தவன் வாங்குறவன், அதாவது ரிசீவ் பண்ணுறவன், அவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி கேஸில் அவன் அந்த ஐடிசி இதை வந்து பார்த்தோன்னா கிளைம் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கான கண்டிஷன் தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து ஐடிசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது அசெட் ரேஷியோவில் பார்த்தோம், அது பார்த்தோம், இது பார்த்தோம். லாஸ்ட்டில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ஹெட்வைஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்வைஸாக வந்து பார்த்தோன்னா அந்த ஐடிசி நம்ம அதாவது ஐடிசி வந்து பார்த்தோன்னா இது பண்ணணும். அதாவது என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்குது. ஓகேவா? அதாவது ரொம்ப பார்த்தோமா இதில் ஹெட்வைஸாக, அதாவது இதுக்கு அசெட் ரேஷியோ போடணும், அதுக்கு அசெட் ரேஷியோ போடணும்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து டோட்டலாக 10 வந்து ஐடிசி இருக்குது, அசெட் ரேஷியோ வந்து 6:4. ஓகேவா? இப்போது இதில் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இதில் வந்து 1, 2, அதுக்கப்புறம் 3, இங்கே 1, 1, 2 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரேஷியோ படி தான் இதில் இருக்கணுமா, அதாவது டோட்டலாக 6:4 இருக்கணும், இந்த ரேஷியோ படி தான் இது இருக்கணுமானா கிடையாது. ஓகேவா? எனி இதில் அதாவது ஹெட்வைஸாக நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரொபோர்ஷன் மெயின்டைன் பண்ணோன்னா அவசியம் கிடையாது. ஓகேவா? பட் ஆனால் எக்ஸாக்டாக நமக்கு இந்த அவுட்டர் ஆன்சர் ஈக்குவலாக அதை வரணும். ஓகேவா? அப்போது ஐடிசி வந்து 10, 6:4 ப்ரொபோர்ஷனில் நம்ம போட்டோம்னா 6:4 நம்ம கொடுக்கணும். இது வந்து அசெட். ஓகேவா? இந்த ப்ரொபோர்ஷன் இதே அதோட ஹெட்வைஸில் அது வந்து கரெக்டாக இருக்கணுமானா கிடையாது. ஓகேவா? அப்போ 3 கண்டிஷன் பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம், பேஸ்ட் ஆன், அதாவது நெட் அசெட் ரேஷியோவில் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபரி ஒரே ஸ்டேட்டில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹெட் வைஸில் ப்ரொபோர்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான். ஓகேவா? செக்ஷன்
18 சப்செக்ஷன் 3 ஓகேவா. இதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ஐடிசி 02 ஓகேவா. 02ங்க ஒரு ஃபார்ம் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு இந்த சிஏசிஎம்ஏ சர்டிஃபிகேஷன் வந்து மேண்டேட்ரி ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு சிங்கிள் ஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த சிங்கிள் ஸ்டேட்டில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷனை அந்த வித்தின் ஸ்டேட்ஸ்குள்ளேயே ரொம்ப இதாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? ஆனால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சென்னையில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஓகேவா. பட் ஆனால் எங்கிட்ட வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி 3 இதில் இது இருக்குது. நான் திருப்பி இதை வந்து தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷனாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணலாம் ஓகேவா. இதுக்கு என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணுன்னா ஐடிசி, அதாவது ஜிஎஸ்டி ஐடிசி 02A அப்படிங்கிற ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணணும் ஓகேவா. இதுக்கு சிஏசிஎம்ஏ சர்டிஃபிகேஷன் ரெக்வயர்ட் கிடையாது ஓகேவா. இப்போது நம்ம வந்து ஜிஎஸ்டி ஐடிசி 02 எதுக்குன்னு பார்த்துட்டோம். ஜிஎஸ்டி ஐடிசி 02A எதுக்குன்னு பார்த்துட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே தான் அதான் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள், நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த இது சொன்னேன்னா, அதாவது 18 சப்செக்ஷன் 1Aலையோ இல்லை பிலியோ லைபிள் டு, அதாவது ஏல தான் லைபிள் டு ரெஜிஸ்டர் வருமா. ரெஜிஸ்டர் பண்ணணும் வித்தின் 30 daysக்குள்ளே பண்ணணும். என்ன ஃபார்மு? ஜிஎஸ்டி ஐடிசி 1ன்னு பார்த்தோம். இதே வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து சிஏசிஎம்ஏவோட சர்டிஃபிகேஷன் ரெக்வயர்ட் சொன்னேன், அந்த ஐடிசி கிரெடிட்டோட வேல்யூ வந்து 2 lakhsக்கு மேலே போச்சுன்னா அந்த மாதிரி கேஸில் அது ரெக்வயர்ட்னு சொன்னேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்னும் 3 திங் தான் இருக்குது. ஒரு 10 minutesல முடிச்சிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகேவா. அதுக்கு அடுத்ததில் இப்போ ஒரு ஜென்ரல் பாயிண்ட் இருக்குது. இது இன்கேஸ் ஆஃப் டிசீஸ்டு பர்சன்ஸ் யாராச்சும் இருக்காங்க, பிஸ்னஸே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை டிமெர்ஜராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு டிசீஸ்டு பர்சன் இருக்காங்க, அவங்களோட லீகல் ஹையர்ஸ் ஓகேவா. லீகல் ஹையர்ஸ் இல்லை சக்ஸஸார்ஸ் வந்து அந்த ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா செக்ஷன் 18 சப்செக்ஷன் 4. இப்போது செக்ஷன் 18 சப்செக்ஷன் 3 பார்த்தோம்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி பார்த்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6 அந்த கேபிட்டல் குட்ஸில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஐடிசி கிளைம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சேல் பண்ணுறோம். அந்த மாதிரி கேஸில் நம்ம ஐடிசி கிரெடிட் என்ன பண்ண முடியும், அந்த இதெல்லாம் பார்த்தோம். இப்போ செக்ஷன் 18 சப்செக்ஷன் 4 இதையும் 25 சப்செக்ஷன் 9 நம்ம ஒட்டுக்கா படிக்க போகிறோம் ஓகேவா. இப்போது செக்ஷன் 18 சப்செக்ஷன் 4 என்ன பற்றி பேசுதுன்னா, நம்ம செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி பார்த்தீங்களா. கிளாஸ் டி இங்கே பார்த்தீங்களா, இந்த காம்போஷன் ஸ்கீமு, நார்மல் ஸ்கீமு, எக்ஸம்ப்டட் சப்ளை, டாக்ஸபிள் சப்ளை, இது அப்படியே உல்ட்டாவாக மாறுது. ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்கீமில் இருக்குது, இப்போ காம்போஷன் ஸ்கீமுக்கு மாறுறாங்க. இப்போ டாக்ஸபிள் சப்ளைவாக இருக்குது, அது எக்ஸம்ப்டட் சப்ளையாக மாற போகிறாங்க. அதாவது இது அப்படியே உல்ட்டாவாக பார்க்கறது தான் இது ஓகேவா. அது எங்கே இருக்கா. இப்போது அந்த கேஸில் அதாவது 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டியில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கிளைம் பண்ணுறோம் ஓகேவா. அதாவது நம்ம ஜிஎஸ்டி கிளைம் பண்ணுறோம். இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும் ஓகேவா. அப்போது அங்கே நம்ம கிளைம் பண்ணுறதுனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சா, அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணதுலேருந்து வித்தின் 1 இயர்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டியில் அந்த ஐடிசி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியும். இதே அந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுலேருந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதில் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. இங்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக கரெக்டாக வச்சுருக்கான். பிகாஸ் அது வந்து அவனுக்கு எக்ஸ்பென்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவனுக்கு எக்ஸ்பென்ஸ், பட் ஆனால் நமக்கு இன்கம். இந்த இதில் கவர்மெண்ட்டுக்கு இது இன்கம், நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஓகேவா. அதனால் அந்த பர்ச்சேஸுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது ஓகேவா. பர்ச்சேஸ்க்கு அதாவது இந்த டேட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை, எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணி ஆகணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே சேம் இது தான் ஓகேவா. அதாவது அந்த ஐடிசி அந்த இன்புட் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த இது கேபிட்டல் குட்ஸ் பார்த்தோமா, சேம் அதே இது தான் ஓகேவா. சேம் அதே இது தான் 5%, அதாவது ஐடிசி மைனஸ் 5% ஆஃப் ஈச் குவார்ட்டர் ஆர் பார்ட் தேர் ஆஃப் ஓகேவா. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஃபார்ம் வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம்னா ஜிஎஸ்டி ஐடிசி 0Bன்னு ஒன்று ஃபைல் பண்ணுவோம் ஓகேவா. இதை நம்ம எதுக்குள்ளே ஃபைல் பண்ணோன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் கமெண்ட்ஸ் ஆனதுலேருந்து வித்தின் 60 daysக்குள்ளே பண்ணணும் ஓகேவா. அந்த ஃபினான்ஷியல் இயர் கமெண்ட்ஸ் ஆனதுலேருந்து வித்தின் 60 daysக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும். இதே நம்ம ஸ்கீமெல்லாம் இங்கே மாறுறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்கீம் மாறுறது வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மாறக்கூடாது, அதுக்கு முன்னாடியே மாறி இருக்கணும் ஓகேவா. அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர் அப்போ தான் கமெண்ட்ஸ் ஆக போகுதுன்னா அந்த மாதிரி கேஸில் நம்ம மாறக்கூடாது, அதுக்கு ப்ரிசீடிங்காகவே நம்ம மாறி இருக்கணும் ஓகேவா. அப்போது இது வந்து இந்த செக்ஷன் வந்து எதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டிக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 25 சப்செக்ஷன் 9. இது என்னென்னா எதை பற்றி பேசுதுன்னா கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுது ஓகேவா. இப்போது
இந்த செக்ஷன் வந்து அப்படியே டிட்டோ மாதிரி தான். ஓகேவா? இப்போது இதுலேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஐடிசி கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு திங் ஹேப்பன் ஆகுது அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரிசீடிங் டேஸில், அதாவது அது இமிடியட்லி ப்ரிசீடிங் டே என்னவோ அங்கே க்ளோசிங் ஸ்டாக்கில் நம்ம கிளைம் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது அதே இது தான். ஓகேவா? இது அதே இது தான். ஜஸ்ட் என்ன ஒரு இது மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோன்னா, அப்போது இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸில் நம்ம ஐடிசி இந்த இதெல்லாம் பார்த்தோமா, கூட இந்த அமௌண்ட் ஆர் ஜிஎஸ்டி பெய்ட் ஆன் சச் இன்புட். ஓகேவா? அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன நம்ம இது வந்து பே பண்ணியிருப்போம், அதாவது சேல் பண்ணும்போது. ஓகேவா? சேல் பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளோ இதுக்கு, அதாவது சேல் வேல்யூ கொடுத்துருப்பான், அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான், அதை இன்ட்டு பண்ணி போட்டோன்னா அந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா? அப்போது சேம் அதே தான். இன்புட் இந்த 3 இது இன்புட் இருப்போமா, இது ஒரு அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பெய்டான், அதாவது ஜிஎஸ்டி பெய்டான் சச் இன்புட்ஸ், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? விச் எவர் இஸ் ஹையர் எடுத்துப்போம். அதே மாதிரி இங்கே கேபிட்டல் குட்ஸ்க்கு அதே மாதிரி போடுவோம். அது கூட ஜிஎஸ்டி பெய்டான் சச் கேபிட்டல் குட்ஸை கம்பேர் பண்ணுவோம். விச் எவர் இஸ் ஹையர் எடுத்துப்போம். ஓகேவா? சேம் இதே தான். ஓகேவா? இதே தான் 25 சப்செக்ஷன் 9. ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், இது கூட ஒன்று ஆட் பண்ணிப்போம், இது கூட என்ன ஆட் பண்ணிப்போம்னா என்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும், ஆர் ஜிஎஸ்டி பெய்ட் ஆன் சச் இன்புட் விச் எவர் இஸ் ஹையர்னு பார்த்தோம். இதில் வந்து ஜிஎஸ்டி பெய்ட் ஆன் சச் கேபிட்டல் குட்ஸ் விச் எவர் இஸ் ஹையர்னு பார்த்து நம்ம எடுத்துப்போம். அதே இதுதான். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா இதில் ஜிஎஸ்டிஆர் 10. இது முடி நம்ம எல்லாம் பார்த்தது வந்து இந்த ஒரு 18 எல்லாமே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஐடிசி அந்த மாதிரி பார்த்தோம். இதில் ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைனல் ரிட்டர்ன். ஓகேவா? இது வந்து எப்போ ஃபைல் பண்ணணும்னா ஜிஎஸ்டிஆர் 10 வந்து எப்போ ஃபைல் பண்ணணும்னா அந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணியிருப்பாங்க, அந்த கேன்சல் பண்ணதுலேருந்து 3 மாதமோ இல்லை அந்த கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த டிஸ்பியூட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதாவது அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீடிங் முடிஞ்ச 1 மந்த் எக்ஸ்பீரி, அதாவது அந்த வந்து ப்ரொசீடிங் முடிஞ்ச, அதாவது கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ப்ரொசீடிங் முடிஞ்ச ஒரு ப்ரொசீடிங்ஸ் போகும்ல, அந்த ப்ரொசீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மந்த் எக்ஸ்பீரி. ஓகேவா? எது வந்து லேட்டரோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அது அந்த டேஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 10 ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொவிஷன் நல்லா வச்சுக்கோங்க. நம்ம இது மூடி எங்கேயுமே லேட்டர்னு பார்க்கல, இப்போ தான் பார்த்துருக்கோம். 3 months ஆஃப் கேன்சலேஷன் ஆர் 1 month ஆஃப், அதாவது 3 months. ஓகேவா? 1 year சொல்ல 3 month. ஓகேவா? அப்புறம் 1 month ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் ஒரே நிமிஷம், இங்கே வந்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் கேன்சலேஷன் போட்டேன். ஓகேவா? இது தப்பு. 1 month ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் இது டேட் ஆஃப் கேன்சலேஷன் கிடையாது. 1 month ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் disposal of 1 month expiry of disposal of proceedings. இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்றபடி நம்ம எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 திங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. யூஸ்வலாக ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம 2 கேசஸில் பண்ணலாம். ஓகேவா? குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் அந்த ஸ்கீமுக்கு ஆப்ட் பண்ணால் எப்படி, ஆப்ட் பண்ணலன்னா எப்படி, அதாவது ஆப்ட் பண்ணால் மந்த்லி பே பண்ணணும். அதாவது இதில் வந்து மந்த்லி நம்ம வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது ஃபைல் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் வந்து ஆப்ட் பண்ணோம்னா QRMP அந்த ஸ்கீமில் ஆப்ட் பண்ணாலும் நம்ம மந்த்லி நம்ம ஃபைல் பண்ணணும். இப்போ மந்த்லி ஃபைல் பண்ணோம் 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜானில் ஏதாச்சும் பண்ணுறேன்னா அப்போது Feb 20th பண்ணியிருக்கணும். இதே ஃபெப்பில் ஏதாச்சும் பண்ணுறேன்னா March 20th, அப்படியே கன்சிக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதே QRMP அந்த இதில் ஆப்ட் பண்ணியிருக்கான்னா நம்ம என்ன பண்ணோம், 30th ஆஃப் நவம்பர் ஆர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஃபினான்ஷியல் ரிட்டர்ன், அதாவது ஆனுவல் ரிட்டர்ன். ஓகேவா? 30th ஆஃப் நவம்பர் ஆர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன். ஓகேவா? விச் எவர் இஸ் earlier அதை தான் நம்ம டியூ டேட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30th நவம்பர் நெக்ஸ்ட் இயர் பார்த்தோமா, இது வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் வந்து 29th நவம்பர்னா அப்போ நம்ம 29th நவம்பர் எடுத்துப்போம். இதே 1st டிசம்பர்னு இருந்துச்சுன்னா 30th நவம்பர் எடுத்துப்போம். அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கான்செப்ட் இன் ஐடிசி கிரெடிட். ஓகேவா? இப்போது ஐடிசி கிரெடிட் பர்பஸ்க்காக எதெல்லாம் எக்ஸம்டட் சப்ளைஸ்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். அப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு மீனிங் பார்த்துருக்கோம். எக்ஸம்டட் சப்ளைஸ்னா என்ன, எக்ஸம்டட் சப்ளைஸ்னால் என்ன, அதாவது ஜிஎஸ்டியில் எக்ஸம்டட் சப்ளைஸ்னு நம்ம என்ன சொல்லுவோம், நில் ரேட்டட் சொல்லுவோம், நான் டேக்ஸபிள், அப்புறம் எக்ஸம்டட் சப்ளைஸ். ஓகேவா? அதாவது நோட்டிஃபைடு எக்ஸம்டட், சிலதெல்லாம் நோட்டிஃபைடு, அதாவது இதெல்லாம் எக்ஸம்டட்னு சொல்லுவாங்க. அது நில் ரேட்டடு, நான் டேக்ஸபிள் சப்ளைஸ், இதெல்லாம் என்னது எக்ஸம்டட். ஓகேவா? அப்போது இன்கேஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பே பண்ணுறதுலையும் அது எக்ஸம்டடு, ஐடிசி கிரெடிட் அதாவது ஐடிசி பர்பஸ்க்கும் அது எக்ஸம்டட்.
இது வந்து எக்ஸம்ப்டடாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் நம்ம இதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தாலும் அதாவது ஜிஎஸ்டி இல்லை, ஓகேவா. சப்போஸ் நம்ம இந்த மாதிரி இதுக்கு அது வந்து இங்கே டேக்ஸபிளாக இருக்குது, ஜிஎஸ்டி பர்பஸ்க்கு டேக்ஸபிளாக இருக்குது, ஐடிசி பர்பஸ்க்கு எக்ஸம்ப்டடாக இருக்குன்னா நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தாலும் நம்மளால் ஐடிசி கிரெடிட் எடுக்க முடியாது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் சொல்ல வந்தேன், ஓகேவா. அப்போது நோட்டிஃபைட், எக்ஸம்ப்டட், நெல் ரேட்டட், நான் டேக்ஸபிள், ஓகேவா. இந்த 3 கேஸில் 2லேயுமே எக்ஸம்ப்டட், ஓகேவா. அதுக்கப்புறம் சேல் ஆஃப் லேண்ட், சேல் ஆஃப் பில்டிங், சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் சேல் ஆஃப் வேர் ஹவுஸ் குட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி பர்பஸ்க்கும் எக்ஸம்ப்டட். இது வந்து ஒரு சப்ளைவே கிடையாது. நம்ம எங்கே பார்த்துருந்தது, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2ல் எக்ஸ்க்ளூடில் பார்த்தோமா, அந்த ஸ்பேல்டு ஸ்லோவில் இந்த இதெல்லாம் கவர் ஆகிருக்கும். அதில் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து சப்ளைவே இல்லைன்னு தனி ஒரு ஜென்ரல் நோட்டில் பார்த்தோம், ஓகேவா. அப்போது இந்த 2 பர்பஸ்க்கும் இது எக்ஸம்ப்டட் தான், ஓகேவா. இதே சேல் ஆஃப் லேண்டும் சேல் ஆஃப் பில்டிங்கும் வந்து பார்த்தோம்னா ஐடிசி பர்பஸ்க்கு எது முடி எக்ஸம்ப்டட்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ முடி, ஓகேவா. இதே சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பார்த்தோம்னா 1% ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, ஓகேவா. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் சேல் ஆஃப் வேர் ஹவுஸ் குட்ஸ் அண்டர் கஸ்டம், அந்த மாதிரி கேஸில் எவ்வளோ அதாவது அந்த குட்ஸை எத்தனை ரூபாய்க்கு நம்ம அந்த விற்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஒர்த் ஆஃப் குட்ஸை 10,000 ரூபாய்க்கு விற்றோம்னா அந்த மாதிரி கேஸில் அப் டு 10,000 முடி ஐடிசி வந்து அது எக்ஸம்ப்டட், ஓகேவா. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம், ஓகேவா. ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் பேஸில் சப்ளையர் வந்து எக்ஸம்ப்டட் தானே, பிகாஸ் ஆர்சிஎம் பேஸஸில் ரெசிபியன் தான் டேக்ஸ் பே பண்ணும். அப்போது யாருக்கு வந்து எக்ஸம்ப்டட் ஜிஎஸ்டி பர்பஸில், சப்ளையருக்கு. அப்போது ரெசிபியன்ட் வந்து ஐடிசி கிளைம் பண்ணலாமா, ஏன்னா அவன் தானே ஜிஎஸ்டி பே பண்ணுறான். அப்போது ஐடிசி பர்பஸ்க்கு இது டேக்ஸபிள். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம டேக்ஸபிள் பார்த்தது ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம், ஓகேவா. அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது, ஓகேவா. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ், அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ், ஓகேவா. இது வந்து அதிகமாக யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேங்க்ஸ்க்கு தானே இருக்கும். பட் ஆனால் பேங்க்ஸுக்கு அவங்க வந்து எக்ஸம்ப்டன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐடிசி கிரெடிட் அவங்க எடுக்க முடியாது. பேங்க்ஸை தவிர வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஐடிசி பர்பஸ்க்கு அது டேக்ஸபிள், ஓகேவா. அப்போது இதெல்லாமே எக்ஸம்ப்டட் தான் இந்த பர்பஸில், அதாவது ஜிஎஸ்டி பர்பஸ் எக்ஸம்ப்டட் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸு, லோனு, இந்த அட்வான்சஸ் எல்லாம் எக்ஸம்ப்டட் தான். இன்கேஸ் ஆஃப் ஐடிசிக்கு எக்ஸம்ப்டடாக டேக்ஸபிள், பேங்க்காக இருந்தால் எக்ஸம்ப்டடு, அதர் பர்சனாக இருந்தால் டேக்ஸபிள், ஓகேவா. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ், அதாவது நம்ம வந்து பார்த்தோம்னா இது பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது எஸ்இசெட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணாலோ குட்ஸ் ஆர் சர்வீசஸை நம்ம வந்து சப்ளை பண்ணாலோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணாலோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ஜீரோ ரேட்டட் சப்ளைன்னு சொல்லுவோம். அப்போ ஜிஎஸ்டி பர்பஸ்க்கு ஜீரோ ரேட்டட் சப்ளைனா அது எக்ஸம்ப்டட், ஓகேவா. பட் ஆனால் ஐடிசி பர்பஸ்க்கு நம்ம வந்து டேக்ஸபிள், ஓகேவா. அப்போ நம்ம கிளைம் பண்ண முடியும், அதுதான், ஓகேவா. இந்த 2 பாயிண்ட் தரமாக வச்சுக்கோங்க, ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து யாருக்கு தான் ஐடிசி பர்பஸ்க்கு டேக்ஸபிள், அதர்ஸ், பேங்க்ஸை தவிர. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி அண்ட் ஆர்சிஎம்மில் ரெசிபியன்ட் வந்து ஐடிசி கிளைம் பண்ணலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜீரோ ரேட்டட் சப்ளைஸில் கிளைம் பண்ணலாம். அப்போது ஜீரோ ரேட்டட் சப்ளையாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி பர்பஸ்க்கு எக்ஸம்ப்டடு, பட் ஆனால் ஐடிசி பர்பஸ்க்கு அது வந்து டேக்ஸபிள், நம்ம ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்குலர் சொன்னோம் பார்த்தீங்களா, இன்னொரு சர்க்குலர், ஓகேவா. அதை மட்டும் இப்போ குயிக்காக பார்த்துடலாம். என்னென்னா நம்ம ஒன்று பிளாக்டு கிரெடிட் பார்த்தோமா, பிளாக்டு கிரெடிட் வந்து என்னது, செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5. அதில் 3 இதாக பார்த்தோமா, அதர்ஸ் கேட்டகரி ஒன்று, மோட்டார் வெஹிக்கல்ஸ்க்கு ரிலேட்டடாக ஒன்று, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிலேட்டடாக பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அதாவது நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஓனர் வந்து ஏதாச்சும் ஒரு அதாவது இன்வெர்ட் சப்ளை பண்ணுறாருன்னா அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அவர் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இது அந்த ஒர்க் கான்ட்ராக்டர் வந்து பார்த்தோம்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் ரிசீவ் பண்ணார்னா அவனால் ஐடிசி கிளைம் பண்ண முடியும்னு பார்த்தோம், ஓகேவா. அதுக்கு ரிலேட்டடாக தான் என்னென்னா இந்த சர்க்குலரு, சப்போஸ் வாரண்ட்டி ஏதாச்சும் கொடுக்குறாரு, ஓகேவா. ஒர்க் கான்ட்ராக்டரு இல்லை சப்ளையர், ஓகேவா. ஒர்க் கான்ட்ராக்டரோ இல்லை சப்ளையரோ வந்து பார்த்தோம்னா வாரண்ட்டி கொடுக்குறாரு. அப்போது வாரண்ட்டி கொடுக்குறாரு, சப்போஸ் அந்த பார்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்பேர் பார்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, ஓகேவா. திருப்பியும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை அவர் வாங்கணும், அதாவது ஒர்க் கான்ட்ராக்டர் வந்து சப்ளையர்கிட்ட வாங்கணும், ஓகேவா. அந்த மாதிரி கேஸில் அதாவது வாரண்ட்டி கொடுத்துருக்கான், அவன் வந்து சப்ளையர்கிட்ட வாங்கணுமா, திருப்பி வாங்கணுமா. அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கேல் நான் வாங்குகிறேன், ஸ்கேல் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்கான், 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்கான். இந்த ஸ்கேல் வந்து ஒரு மேஜிக் ஸ்கேல், ஓகேவா. இதோட ஒர்த் வந்து பார்த்தோன்னா 1000 rupees, ஓகேவா. இதுக்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா நான் 180 rupees நான் பே பண்ணியிருக்கேன், ஓகேவா. இப்போது இது வந்து உடஞ்சி போயிடுச்சு, அதாவது வாரண்ட்டி கொடுத்துருக்கான், 1 year கொடுத்துருக்கான், இந்த மேஜிக் ஸ்கேல் உடஞ்சி போச்சு, ஓகேவா.
திருப்பியும் நான் போய் வாங்கணுமா? அதாவது நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டராக இருக்கேன், அதாவது ஒர்க் கான்ட்ராக்டராக இருக்கேன், நான் திருப்பி போய் சப்ளையர் ரிட்டர்ன் வாங்கணுமா? எனிஹாவ் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுத்துருந்தாலும் நான் போய் வாங்கணுமா? அப்போ திருப்பியும் நான் ஜிஎஸ்டி பே பண்ணணும்னா 180. அந்த 180யை ஐடிசியாக கிளைம் பண்ண முடியுமா முடியாதா? அதுக்கான சர்க்குலர் தான். ஓகேவா? அதாவது வாரண்ட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து திருப்பியும் போய் ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கணுன்னா அந்த மாதிரி கேஸில் ஐடிசி நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த இதில் நம்ம ஃபுல்லாக ஐடிசிக்கு ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துட்டோம். நான் வேணால் திருப்பியும் ஐடிசி ரிலேட்டட் பர்பஸ்க்காக ரேப்பிட் ரிவிஷன் சொல்லி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? இப்போது எல்லா கான்செப்ட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த ஐசிஐ புக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? அரௌண்ட் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 எம்சிக்யூஸ் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? இப்போது உங்களுக்கு இந்த நோட்ஸோட ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து செக்ஷன் 41, அந்த 41 அதுக்கப்புறம் 37A. ஓகேவா? அந்த ரூல் இதோட இது. அதுக்கப்புறம் 49A கீழே இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா அந்த 16 அந்த கண்டிஷன் அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் பாயிண்ட் சொன்னால அது இருக்குது. ஓகேவா? செக்ஷன் 17. ஓகேவா? இதை வேணால் இந்த ஸ்டிக் நோட்ஸோடு ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வேணால் திருப்பி எடுத்து ஒன்று காட்டுறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா அந்த அதர் கேசஸில், அதாவது பிளாக்டு கிரெடிட் அதர் கேசஸ், அதுக்கப்புறம் 18 சப்செக்ஷன் 1 கேஸ் 1 இது. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டிக் நோட்ஸோட வேணுன்னா இதை எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? So thank you guys for watching this video. If you like this video, do like, subscribe and share this to your friends. Thank you guys.